வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பிச்சைக்காரன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அருணாச்சலம் ஒரு மாதிரி சுபாவக்காரர். அவருடைய அணுகுமுறை ஒரு வித்தியாசமான ஒன்று. என்னவோ தான் இந்த உலகத்தையே மாற்றி விடலாம் என்ற எண்ணம். அது சில நேரங்களில் சரியாக இருந்தாலும் பல தடவை வாங்கி கட்டிக்கொள்வார். ஆனாலும் கூட பிறந்த குணம் லேசில் மாறுமா? தினமும் எது எப்படி போனாலும் ராணியிடம் ஒரு கட்டு கீரை வாங்கியாக வேண்டும். அவளும் அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி என்று விதவிதமாய் கொண்டு வந்து தருவாள். ராணி, இதெல்லாம் நல்ல தண்ணியில தானே விளையுது, எங்கேயாவது சாக்கடை தண்ணியில முளைச்சிருக்க போகுது. ராணியிடம் இந்த பாச்சாவெல்லாம் பலிக்காது. சாமி, கீரைக்கு கொலங்கோத்திரமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வியாபாரம் அம்புட்டுதான். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போகணும். உன்னை பிடி என்ன பிடின்னு கீரைக்கட்டை எடுக்கிறதுக்குள்ளாகவே பாதி உசுறு போயிரும். இதுல எங்க விளையுது என்ன தண்ணின்னு கேட்டோம்னு வச்சுக்க, மீதி உசுரை எடுத்து போட்டுதான் விடுவாங்க. காசு கொடுத்தோமா கீரைய வாங்கினோமான்னு இருக்கணும். வரட்டா? அருணாச்சலத்துக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் நப்பாசை உண்டு. பஜ்ஜி, வடை, போண்டா இது போன்ற சமாச்சாரங்களை அவர் ஒரு கை பார்த்து விடுவார். அதற்காகவே பெங்களூர் கோயமுத்தூர் பயணம் அநேகமாய் ஏசி சேர் கேரில்தான். முதலில் வடையில் ஆரம்பித்து வரிசையாய் கட்லெட், தக்காளி சூப், போளி, உளுந்து போண்டா, கீரை வடை என்று ஒன்றையும் விடமாட்டார். முதலில் வருவது வடை. ஏம்பா, இது இப்ப போட்ட வடையா? ஆமா சார், தொட்டு பாருங்க, சுட சுட இருக்கும். ஏம்பா, நேத்து ராத்திரி மீந்த வடைய சூடு பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன சார், என்னமோ கிச்சன் அண்டை பூந்து பார்த்த மாதிரி பேசுற. வேணும்னா வாங்கு, இல்லாட்டி விட்டுடு. மற்ற பேசஞ்சர் முன்னாடி இப்படி பேசாத. ஆனால் எப்பவுமே இப்படி வாங்கி கட்டிக்கொள்வார் என்று எண்ணி விடாதீர்கள். அருணாச்சலம் வீட்டில் சமைக்க முடியாத சந்தர்ப்பங்களில் சங்கரி மாமி வீட்டில் இருந்து லஞ்ச் பாக்ஸ் தருவழித்து விடுவார்கள். மாமியின் சமையல் அமிர்தமாயிருக்கும். அதுவும் மாமியின் வெங்காய சாம்பாரும் மொறு உருளைக்கிழங்கு கறியும் சான்ஸே இல்லை. மாமியிடம் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அருணாச்சலம் மாமியை பாராட்ட தவறவே மாட்டார். அத்தோடுதான் நிற்க மாட்டாரே. மாமி, உங்க கை ருசி உங்களுக்கே தெரியல. நீங்க பெரிய லெவல்ல வர வேண்டியவங்க. பேசாம ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிடுங்க. சும்மா பிச்சுட்டு போகும். அதுக்கு எத்தனை டிமாண்ட் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் தம்பதி சமேதராய் சங்கரி மாமியும் ஹரிஹரன் மாமாவும் ஒரு பத்திரிகை, வெற்றிலை, பாக்கு, பழம் சகிதமாய் வீட்டுக்கு வந்தார்கள். அருணாச்சலத்தையும் காவேரியையும் நமஸ்கரித்துவிட்டு பத்திரிகையை நீட்டினார்கள். அம்மன் கேட்டரிங் சர்வீசஸ் என்று போட்டிருந்தது. தீபாவளிக்கு அம்மன் கேட்டரிங் சர்வீசஸில் இருந்து ஒரு பெரிய பெட்டி நிறைய இனிப்பு வகைகள் தவறாமல் வந்துவிடும். இன்னொரு சம்பவம். அருணாச்சலம் ஒரு சாண்ட்ரோ வைத்திருக்கிறார். பழைய மாடல்தான். ஆனாலும் நேற்றுதான் வாங்கின மாதிரி ஒரு மினுமினுப்பு. தொட்டாலே போதும், காற்றில் பறப்பது மாதிரி ஒரு உணர்வு. எல்லாத்துக்கும் காரணம் மெக்கானிக் சோமுதான். வண்டி வாங்கின நாளில் இருந்து இன்று வரை சோமுவை தவிர யாரும் அதில் கை வைத்ததே இல்லை. ஆனால் சோமு அதிகம் ஆசைப்பட மாட்டான். அதுவும் ஒரு நாளும் காசுக்காக ஆசைப்பட மாட்டான். கார் மீது அத்தனை காதல், பக்தி. சோமு, இவ்வளவு தொழில் தெரிஞ்சு வச்சிருக்கையே, வருமானம் பத்துதா? எங்க சார், 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல. நிறைய பேர் ஹுண்டாய் ஒர்க் ஷாப்ல கொடுத்து விடுறாங்க. உங்களை மாதிரி சில பேர் தான் என்னைய நம்பி கொடுக்குறாங்க. சோமு, நான் ஒன்று சொல்வேன், கேப்பியா? என்ன சார்? எதுவானாலும் சொல்லுங்க சார். நீ பேசாம ஒரு ஏஜென்சி எடுத்துடு. உன்ன மாதிரி திறமசாலைகளை கம்பெனி விடவே விடாது. சார், அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகுங்களா? நிறைய செலவு செய்யணும் சார். பணத்துக்கு நான் எங்க போவேன்? சோமு, உனக்கு சின்ன வயசு, காரியத்துல கெட்டிக்கார, துணிஞ்சு இறங்கு.
நான் கொஞ்சம் பணம் தர்றேன், கொஞ்சம் லோன் போடு, யோசிக்காத. இன்று சோமு ஒரு ஹுண்டா ஏஜென்சி உரிமையாளன். அவனுடைய மகிமா ஆட்டோ சர்வீசஸில் அப்பாயின்மெண்ட் வேண்டுமென்றால் 1 வாரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அருணாச்சலத்துக்கு அவன் பழைய சோமுதான். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அவருடைய ஈகோ மேலே போவதில் என்ன தவறு? இனிமேல்தான் கிளைமேக்ஸ் ஆரம்பம். அருணாச்சலம் எது தவறினாலும் வெள்ளிக்கிழமை காலை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போவது தவறாது. வெளியில் வரிசையாக உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரர்கள் எல்லோருக்கும் தலா 5 ரூபாய் வீதம் கொடுத்து விடுவார். இதற்காகவே சில்லறையாக மாற்றி வைத்து கொள்ள மறக்க மாட்டார். அதில் ஒரு பிச்சைக்காரன் இவருக்கு நண்பனாகிவிட்டான். விடுவாரா? 5 நிமிடம் நின்று அவனுடன் பேசிவிட்டுத்தான் நகருவார். ஒரு நாள் வாசலில் அவன் மட்டும்தான் உட்கார்ந்திருந்தான். என்னப்பா, யாரையும் காணோம், எங்க போனாங்க? இன்னைக்கு முண்டக்கண்ணி அம்மன் கோயில்ல விசேஷம் போல, அங்க சாப்பாடு கூட போடுவாங்க சாமி. அதான் எல்லாம் அங்க டேரா போட்டிருப்பானுங்க. ஏன்பா, நீயும் போயிருக்கலாம்ல? இந்த கபாலி வேற கோவில் வாசப்படி மிதிக்க மாட்டான், பட்னி கிடந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு யோகம்தான் உனக்கு. இந்தா 50 ரூபாயும் உனக்குத்தான். டேங்க்ஸ் சாமி, நல்லா இருப்ப. கபாலி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சாமி, இந்த பிச்சைக்காரங்கிட்ட பேச என்ன இருக்கு? பேசலாம் சாமி. வா, அந்த மரத்தடிக்கு போகலாம். 2 பேரும் மரத்தடியில் நின்று கொண்டார்கள். கபாலி, உனக்கு சுமார் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேரும்? என்ன சாமி, இன்கம் டேக்ஸ் கட்ட சொல்ல போறியா? பெரிதாக சிரித்தான் கபாலி. பற்கள் முத்து போல் பளீர் என்று மின்னியது. என்ன கபாலி, பயந்துட்டியா? சும்மா ஒரு டமாசு சாமி. பண்டிகை நாளுன்னா 100 150க்கு குறையாது. மற்ற நாள்ல 50 60ன்னு வச்சுக்கயேன். ஒரு தபா வள்ளிசா 500ன்னா பார்த்துக்கோயேன். சரி, எதுக்கு கேட்குற? அத்தை சொல்லு முதல்ல. நீ காலம் முழுசும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட போறியா? தவறாம லாட்ரி சீட்டு வாங்கிடுவேன். விழுந்துச்சின்னு வை, சத்தியமா பிச்சை எடுக்க மாட்டேன். மறுபடியும் பெரிதாக சிரித்தான். ஏன் கபாலி, உனக்கு வேலை பார்க்க ஆசையா இல்லையா? அதானே பார்த்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி இதை கேட்கவா இம்மா நேரம்? முதல்லயே பளிச்சுன்னு கேட்க வேண்டியது தானே. நான் சொல்ல வந்ததே வேற கபாலி. நான் உனக்கு மொத்தமா 250 ரூபாய் தருவேன். ஒரு நாள் பிச்சை எடுக்காம நான் சொன்னபடி செய்யணும். எதுக்கு சாமி? விவரமா சொல்லு, ஒண்ணுமே புரியல. நீ உட்கார்ந்த இடத்திலேயே சுகமா சம்பாதிச்சு பழகிட்ட. வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிடும்போது அதோட அருமை அப்பதான் புரியும். உனக்கு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டாமா? ஏதோ சொல்லவா எடுத்தான் கபாலி. ஒரு நீண்ட மௌனத்துக்கு அப்புறம் ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவனாய், இப்போ இன்னான்ற முழுசும் சொல்லு. நான் உனக்கு 250 ரூபாய் எதுக்கு தரேன் தெரியுமா? இன்னா டீலா? டீல்னு தான் வச்சுக்கையேன். முதல்ல கடைக்கு போய் ஒரு நல்ல சட்டையும் வேட்டியும் வாங்கிக்க. அப்புறமா சலூனுக்கு போய் முடி வெட்டி நல்லா சோப்பு போட்டு குளிச்சு சுத்த பத்தமா காலையில 7 மணிக்கு இதே மரத்தாண்ட வந்து நில்லு. மீதிய காலையில சொல்ற, செய்வியா? ஏதோ பிளானோட தான் வந்திருக்க, அதான் துட்டு தரியே, செஞ்சு புட்டா போச்சு. காலையில் சரியாக 7 மணிக்கு மரத்தடிக்கு வந்தார் நமது வாத்தியார். கபாலி இன்னும் வரலையா? சாமி, எங்க தேடிட்டு இருக்க? 6 மணிக்கே வந்துட்டேன். ஆள் அடையாளமே தெரியவில்லை. எப்படி கெட்டப்பு? இது கூட நல்லாத்தான் இருக்கு. மறுபடியும் சிரிப்பு. கபாலி, நானே ஏமாந்துட்டேன். ஆளே டோட்டலா மாறிட்டியே. உன்னை பார்த்தா யாராவது நீ பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா நம்புவாங்களா? ஆள் பாதி ஆடை பாதி கபாலி. அங்கதானே இடிக்குது. கபாலி மனசுக்குள் நினைத்து கொண்டான். நட எங்கூட. கபாலிக்கு இது கூட பிடித்திருந்தது. ஒரு நாள் கூத்துக்கு மீசிய சிறைச்சானாம். தனக்குத்தானே சிரித்து கொண்டான். நேராய் மயிலாப்பூரில் இருக்கும் ஒரு சின்ன ஆனால் பிரபலமான ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனார் அருணாச்சலம். ஒருவேளை காபி டிபன் வாங்கித்தர போகிறாரோ? நேராக கல்லாப்பெட்டி முதலாளியிடம் போனார். வாங்க அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க? சார், நேத்து சொன்னனே கிளீனர் வேலைக்கு. ஆமா, ஞாபகம் இருக்கு. நம்ம கிளீனர் பையன் 1 வாரம் லீவு. நாள் கூலிக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வரிசையில நிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னு தான். யார் இவனா?
ஆளு பார்க்க ஷோக்கா இருக்கானே, கிளீனர் வேலைக்கு சரிப்படுமா? கொஞ்சம் பழைய சட்டையே போட்டிருக்கலாமோ? அருணாச்சலம் மனதில் நினைத்து கொண்டார். கபாலி கவலையே படாமல் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டான். உன் பேரு என்னப்பா? கபாலி சார். சார் உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லியிருப்பாரே? இல்ல சார். நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம்னு. அதுவும் சரிதான். இன்னைக்கு ஒரு நாள் இங்க கிளீனர் வேலை செய்யணும். உனக்கு 6 டேபிள். டக்கு டக்குன்னு சாப்பிட்டதும் தட்டு டம்ளர் எடுத்துட்டு டேபிளை நீட்டா துடைக்கணும். எல்லா விவரமும் ஆறுமுகம் காட்டி தருவான். 3 வேளை இங்க சாப்பிட்டுக்கலாம். சம்பளம் 250. வேலை சுத்தமா இருக்கணும். இப்பவே ஆரம்பிச்சிடு. ஏற்கனவே லேட்டு. சரி சார். என்ன கபாலி, வரட்டா? ரைட், நீங்க கவலைப்படாம போங்க. கபாலி ஏக குஷியில் இருந்தான். சரியாக 7 மணிக்கு அருணாச்சலம் ஹோட்டல் வாசலில் காத்திருந்தார். பாவம், முகமெல்லாம் வாடி வேர்த்து விறுவிறுத்து வருவான் கபாலி. இத்தனை நாளும் சொகுசாக வேலை பார்க்காமலேயே பழகிவிட்டானே. மனதுக்குள் நினைத்து கொண்டார் அருணாச்சலம். சாமி வந்துட்டியா? பாட்டு டமாசா இருந்துச்சு சாமி. போகும்போது இருந்த மாதிரியே ஃப்ரெஷ் ஆகத்தான் தெரிந்தான் கபாலி. என்ன கபாலி, வேலை சக்கையா பிழிஞ்சிருக்குமே? அதெல்லாம் இல்ல சாமி, நேரம் போனதே தெரியல. இந்த பிடி 250. ஐய, எனக்கு எதுக்கு? இது நீ உழைச்சதுக்கு கிடைச்ச கூலிப்பா. நேத்து நீ எனக்கு கொடுத்தியே, அதை திருப்பி தர வேண்டான்றியா? ஓ அதுவா? எப்படியும் கோவில் வாசல்ல நீ உட்கார்ந்திருந்தா சம்பாதிச்சிருப்பியே, நான் தானே கெடுத்தேன். அது சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சமேன்னு பெருமையா இருந்திருக்குமே. சொல்ல போனால் கபாலியை விட தான் எதையோ சாதித்து விட்ட பெருமை அருணாச்சலத்தின் முகத்தில் தெரிந்தது. கபாலி மௌனமாகவே நடந்து வந்தான். என்ன கபாலி, சைலண்ட் ஆயிட்ட? இனிமே பிச்சை எடுக்க கூடாதுன்னு தோண ஆரம்பிச்சிருக்குமே. சாமி, உன்னோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அந்த மரத்தடியில் நின்று பேசலாமா? அருணாச்சலத்துக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, ஒரே நாளில் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு புது ஆளாக மாறுவதென்றால்? தனக்குத்தானே ஒரு சபாஷ் போட்டு கொண்டார். சாமி, நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? ஏன்னா டீல்னா டீலு தான், கரெக்டா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் முச்சூடும் இருந்து காமிச்சிட்டேன். என்ன சரிதானே? சொல்லு சாமி. சரிதான் கபாலி. எனக்கு உன்னை நினைச்சு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அத்தை விடு, அது முடிஞ்சு போன கதை. இப்போ நான் சொல்றத நீ செய்யணும். செய்வியா? நிச்சயம் செய்யறேன். அப்புறம் மாற மாட்டியே? அப்படின்னு கேட்டுவிட்டு போகிறான். சத்தியமா செய்வேன். சொல்லு. ஒரு நாள் இந்த கோவில் வாசல் உட்கார்ந்து பிச்சை எடுக்கணும், முடியுமா? அருணாச்சலத்துக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. இதே கேள்வியை வேறு யாராவது கேட்டிருந்தால் பல்லை கழட்டி கையில் கொடுத்திருப்பார். கேட்டது கபாலி. சும்மா தான் பாட்டுக்கு பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனை அவரால் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. என்ன சாமி, அரண்டு போயிட்ட? இந்த கேள்விக்கே இப்படின்னா? என்னடா வெள்ளையும் சொல்லையுமா நிக்கிற நம்மளை பார்த்து இந்த பிச்சைக்காரன் என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்பான்? அதானே மனசுல ஓடுது. பிச்சைக்காரனா நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு கேவலமா இருக்கு. பிச்சைக்காரனா இருக்கிற மாதிரி கொடுமை இந்த உலகத்திலேயே கிடையாது. மானங்கட்ட பொழப்பு. சின்ன வயசுல படிக்காத பசங்களை நீ பிச்சை எடுக்கத்தான் லாயக்குன்னு தான் திட்டுவாங்க. பொண்ணு சரியா வாழலைன்னா உனக்கு கட்டி வச்சதுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வச்சிருக்கலாம்னு அப்பன் சொல்லுவான். ஆக மொத்தத்துல பிச்சைக்காரன் பொழப்பு எல்லாத்துலேயும் வச்சு கேவலமான பொழப்பு. இதை ஆசைப்பட்டு யாராச்சும் செய்வாங்கன்னு தோணுதா சாமி? ஒரு டேபிள் கிளீனருக்கே சிபாரிசு வேண்டி இருக்கு, அதுவும் ஒரே நாள் வேலைக்கு. இதுல 250 செலவு வேற. அதுக்கு ஒரு வேஷம் கட்டணும். பிச்சைக்காரனா போய் நின்னா எவன் வேலை கொடுப்பா? அது போலத்தான் சாமி, நீங்க இந்த கெட்டப்ல போய் உட்கார்ந்தா நாலனா காசு கூட தட்டுல விழாது. ஆளைப்பாரு, பிச்சை எடுக்க வந்துட்டாங்க, வேலை பார்க்க துப்பில்ல. இந்த வசவெல்லாம் வேற கேட்கணும். என்னைய மாதிரி அழுக்கு வேட்டி, கந்த சட்டை, பரட்ட முடி, உன்னால முடியுமா சாமி? காலையில இருந்து பொழுது சாயற வரைக்கும் ஒரே இடத்துல குந்திக்கிட்டு
போற வரவங்க கிட்ட கையை நீட்டி நீட்டி உடம்பும் மனசும் வலிக்கும் பாரு. சொன்னா புரியாது சாமி. எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னா நம்புவியா? ஸ்கூலுக்கு போகுதுங்கன்னா நம்புவியா? அப்பா பிச்சைக்காரன்னு அதுங்களுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியும். நான் பட்ட கஷ்டமெல்லாம் புரிஞ்சவ. நாங்க பரம்பரை பிச்சைக்காரங்க கிடையாது சாமி. எப்படி பிச்சைக்காரன் நானே பெரிய கதை. நிச்சயமா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா என் பசங்களை சத்தியமா பிச்சை எடுக்க விட மாட்டேன். சாமி, ஓவரா பேசிப்புட்டேன். ஒரு பலூன்ல சின்னதா ஊசி எடுத்து குத்துனா டமார்னு வெடிக்கிறாப்புல எங்கேயோ குத்தி போட்ட. பொத்துக்குன்னு கொட்டிடுச்சு சாமி. சாமி, நீ இருக்கிற இடத்துலயே சௌக்கியமா இருக்கணும். அப்பதான் என்ன மாதிரி ஆளுங்க பொழப்பு ஓடும். ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த பிச்சைக்காரன், பிக் பேக்கெட்காரன், காசுக்கு உடம்பு விற்கிற பொண்ணுங்க, இவங்களோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு பார்க்காத. ஏதோ கோவிலுக்கு வந்தமா உண்டியல்ல 4 காசு போடுற மாதிரி பிச்சைக்காரன் தட்டுல 4 காசு போட்டமான்னு. இஷ்டம் இல்லையா போயிட்டே இரு. என்ன சாமி, என் மேல கோபம் இல்லையே? அருணாச்சலத்துக்கு பேச்சே வரவில்லை. கபாலி, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். 2 கபாலிக்கும் சேர்த்து ஒரு பெரிய கும்பிடாய் போட்டார். சாமி, எனக்கு முழு கலெக்ஷன் வர 1 வாரம் ஆகும் என்று மழுமழுவென்று சிரைத்த தன் தாடையை தடவி விட்டு கொண்டு பெரிதாக சிரித்தான் கபாலி. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.